இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 7 menstruationsல எக்ஸில் 7.3ல ஃபோர்த் சம் பாருங்கள். A solid consisting of a right circular cone on the height of 12 cm and radius 6 cm standing on a hemisphere. ஓகே, இங்கே இருக்க ஹெமிஸ்பியர் அதுக்கு மேலே ஒரு கோன் இருக்குது, அதோடைய ஹைட் வந்து 12 ரேடியஸ் வந்து 6 கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் placed and upright in a right circular cylinder, okay, full of water such it touches the bottom. Okay, full of water இருக்கு, அந்த ஹெமிஸ்பியர் வந்து பாட்டமை டச் ஆகிருக்கு. ஓகே, find the volume of the water displaced out of the cylinder. அந்த வாட்டரோட வால்யூம் கேட்குறாங்க. இஃப் மே பி டிஸ்பிளேஸ்ட் அவுட், வாட்டர் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டர்லேருந்து இங்கே இருக்கிற சிலிண்டர், ஓகே, இதுலேருந்து நீங்கள் வாட்டர் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோடைய வால்யூம் கேட்குறாங்க. இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் 6 cm அவங்களே கொடுத்துறாங்க, ஹைட் 18 cm கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஓகே, ஒரு கோன் இருக்குது, ஒரு ஹெமிஸ்பியர். கோனோட ஹைட் வந்து 12 அண்ட் ரேடியஸ் வந்து 6, ஹெமிஸ்பியர் வந்து 6, ரேடியஸ் 6. இது மட்டும் இதை வச்சு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட், இதில் 2 இருக்கா, ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட் இமர்ஸ்டு, மூழ்கி இருக்கிறதுக்கும் வாட்டர் டிஸ்பிளேஸ்டுக்கும் உள்ள வால்யூம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷன் போகலாமா? ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்குங்க. கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் தனித்தனியாக எழுதிக்குங்க. கோனோட ஹைட் ரேடியஸ் அண்ட் ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் 2 எழுதிட்டோமா? இப்போ அவங்க கேட்டிருக்க ஃபைனல் கொஸ்டின் வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட் இமர்ஸ்ட், அதில் மூழ்கி இருந்தது. இது 2 நம்ம ஈக்குவல் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, வால்யூம் ஆஃப் த சாலிட் இமர்ஸில் என்னென்ன இருந்துச்சு? வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே அந்த சாலிட்குள்ளே இருந்துச்சு, அப்படி தானே? இப்போ வால்யூம் ஆஃப் கோன் கூடிய ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியருக்கு 2/3 pi r cube. ஓகே, இது ரெண்டுலேருந்து காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். காமன் டேர்ம்ஸ் வந்து 1/3, இங்கேயும் 1/3, ரிமைனிங் 2 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பை அப்புறம் ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இந்த பார்ட்டில் ஹெச் இருக்கும், ப்ளஸ் இதில் 2 ஒரு ஆர் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1/3 பையுடைய வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர்ன்றது 6 பிகாஸ் வி டேக் த கோன். பாருங்கள், 1/3 into 22/7 into 6 into 6 into ஓகே ஹெச்க்கு இங்கே ஹெமிஸ்பியரோட ஹைட் வந்து 12 + 2 into ஆர் வந்து 6. ஓகே, ரேடியஸ் வந்து ரெண்டுக்குமே காமன் தான், கோன் அண்ட் ஹெமிஸ்பியர் ரெண்டுமே 6 தான். ஓகே, இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/3 into 22/7 into 6 into 6 into 12, 6 2s are 12, 12 + 12 24. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 3s are 3, 8 3s are 24. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 22 இருக்குது, 6s are 36, 22 into 36 into 8. ஓகே, இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பை 7 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், நான் கீழே மல்டிபிள் பண்ணி காமிச்சிருக்கேன். 36 into 8 மல்டிபிள் பண்ணால் 288, 208 22ஆல் மல்டிபிள் பண்ணால் 6336 இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் நான், 6336 டிவைட் பை 7. இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 7 9 டைம்ஸ் வந்து 63 வரும். அதுக்கு அடுத்தது இங்கே ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கனால 0 போட்டு 2 டேர்ம்ஸாக வி ஹாவ் டு டவுன் அப். 36 இருக்கும், 7 5 35, ரிமைனிங் 1, அகெயின் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தா 1 7s are 7, ரிமைனிங் 3 இருக்கும். அகெயின் வி ஹாவ் புட் த 0, 7 4s are 28. அப்போ 905.14 cm3 பிகாஸ் அவங்க கேட்டிருக்கிறது வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் ஃப்ரம் த சிலிண்டர், அதான் கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் தான். ஓகே, 905.14 cm3ன்னு சொல்லிட்டு இந்த சம்மை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுறதுக்கு, ஓகே, நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறதுக்கு ஒட்டுக்கா ஒரே இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். Try to subscribe my channel. Thank you and support my channel.